இந்த வீடியோவில் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மில்லட் குக்கீஸ் தான் பார்க்க போகிறோம். இது செய்கிறதுக்கு ஹேண்ட் பீட்டர் எதுவுமே தேவையில்ல. நார்மலான ஒரு விஸ்க் இருந்தால் போதும். வீட்டில் இருக்க பொருளை வச்சே செஞ்சிடலாம். சரிங்களா? இதுக்கு வீட்டில் காய்ச்சின நெய் தான் எடுத்திருக்கேன். 60 ml எடுத்திருக்கேன். 60 கிராமாக எடுத்தாலும் உங்களுக்கு கரெக்டாக தான் வரும். சரிங்களா? 60 ml அளவுக்கு நெய்லாம் சும்மா டேரெக்டாக ஊற்றிருக்கேன். ரூம் டெம்பரேச்சரில் இருக்க நெய், அவ்வளோதான். நான் ஜாகரி எடுத்திருக்கேன். குலாஸ் ஜாகரி பவுடர் இருக்குல்ல, அதுதான் எடுத்திருக்கேன். 55 கிராம். இது நீங்கள் பவுடர் ஃபார்மாக எடுத்திங்கன்னா இன்னுமே ரிசல்ட் நல்லா பர்ஃபெக்டாக வரும். நான் அப்படியே பேக்கெட்லேருந்து அப்படியே லைட்டாக கொஞ்சம் எடுத்துட்டேன். இதுக்கு பதிலாக வேறு சுகர் ஏஜென்ட் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஜாகரி, கோகோனட் சுகர், பாம் சுகர், இது மாதிரி எந்த சுகர் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போ இந்த குக்கீஸ்க்கு மெயினான இன்க்ரீடியன்ட் இது தான். சியா சீட்ஸ் ஒரு டேபிள் ஸ்பூன், பம்கின் சீட்ஸ், ஃப்ளாக்ஸ் சீட்ஸ், பாதாம் மட்டும் ஒரு 15 கிராம், முந்திரி பார்த்திங்கன்னா ஒரு 5 கிராம். மற்றபடி உங்கள்கிட்ட என்னென்ன சீட்ஸ் இருக்கோ எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அதில் ஏதாச்சும் ஒரு சீட்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல. சன்ஃப்ளவர் சீட்ஸ், வெள்ளரி விதை, தர்பூஷணி விதை, இது எல்லாமே நான் ஆட் பண்ணியிருக்கேன். சரிங்களா? இது ஆயில் ரிலீஸ் ஆகாத அளவுக்கு பல்ஸ் மோடில் வச்சு தான் நம்ம இதை நல்லா அரைச்சிக்கணும். நீங்கள் ஓவராக கிரைண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிடும். டோட்டல் ரெசிபியே ஃப்ளாப் ஆகிடும். ஸோ இதை அரைக்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்டான பக்குவத்தில் கரெக்டாக அரைக்கணும். இந்த மாதிரி குறப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. ரொம்ப அரைச்சிங்கன்னா அதுலேருந்து ஆயில் ரிலீஸ் ஆகிடும். நீங்கள் கரெக்டாக அரைச்சிருக்கீங்கன்னா மிக்ஸி ஜார் எடுத்தாங்கன்னா இப்படி பவுடர் ஃபார்மில் இருந்தால் மட்டும்தான் கொட்டும், இல்லைனா அதில் ஒட்டிக்கும். நெக்ஸ்ட்டு சத்து மாவு 60 கிராம் எடுத்திருக்கேன். இது வீட்டிலேயே அரைச்ச சத்து மாவு. கஸ்டர்ட் பவுடர் ஒரு டேபிள் ஸ்பூன், அதாவது ஒரு 10 கிராம் இருக்கும். 10 கிராம் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர். இந்த கஸ்டர்ட் பவுடர் எனக்கு போட விருப்பம் இல்லைனா மில்க் பவுடர் ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு பைண்டிங் ஏஜென்ட்ஸ்க்காக யூஸ் பண்ணுறோம். டேஸ்ட் வைஸும் இது கொஞ்சம் ரிச்சாக இருக்கும் இந்த மாதிரி கொடுக்கும்போது. சரிங்களா? அதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணி வச்சுருந்தா நட்ஸ் பவுடர். நட்ஸை நீங்கள் சலிச்சிட்டு போட்டுறதுனாலும் போட்டுக்கலாம். ஏன்னா பாதாம் என்னோடய மிக்சியில் 1-2 அரைப்பட்டு இருந்துச்சு. அதனால் லைட்டாக நான் சீவ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் சீவ் பண்ணாமல் உங்கள் மிக்ஸி நல்லா ஓடிச்சுன்னா நீங்கள் சீவ் பண்ணாமல் டேரெக்டாக கூட ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஜென்டலாக ஸ்பேட்டுலா வச்சு மிக்ஸ் பண்ணிவிடுங்க. சரிங்களா? மிக்ஸ் பண்ணிவிட்டு இதோட கன்சிஸ்டன்சி அட்ஜஸ்ட் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணலான்னா, காய்ச்சி ஆற வச்ச பால் 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? இது உங்கள் கன்சிஸ்டன்சி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு தான். சரிங்களா? இது கரெக்டாக 1 டேபிள் ஸ்பூன் தான். அது ஒவ்வொரு மாவு நான் யூஸ் பண்ணியிருக்கிறது சத்து மாவு. இதில் கிட்டத்தட்ட 32 டைப்ஸ் ஆஃப் மில்லட்ஸ் அண்ட் நட்ஸ் யூஸ் பண்ணியிருப்பேன். ஸோ அதனால் அதுக்கு ஒரு மாதிரி பால் இழுக்கும். ஸோ அதனால் நான் எனக்கு 2 டேபிள் ஸ்பூன் அளவு தேவைப்பட்டுச்சு. நீங்கள் இதுக்கு பதிலாக ஆல்மண்ட் ஃப்ளார் யூஸ் பண்ணலாம், ராகி மாவு யூஸ் பண்ணலாம், கம்பு மாவு யூஸ் பண்ணலாம். நான் இது வரைக்கும் இதில் ராகி அண்ட் கம்பு இது ரெண்டுமே யூஸ் பண்ணி பார்த்துருக்கேன். நல்லா வந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ரெசிபீஸ் எல்லாத்தையுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக நான் ஷேர் பண்ணியிருக்கேன். சரிங்களா? நம்ம இந்த மாதிரி ஸ்பூனில் எடுக்கும்போது நம்மளுக்கு எல்லாமே ஈக்குவல் வெயிட்டாக இருக்கும். ஸோ நம்மளுக்கு பிஸ்கெட்டுமே மீடியம் சைஸாக வரும். 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திங்கன்னா கரெக்டான மீடியம் சைஸாக வரும். நான் இன்றைக்கி அதோட கொஞ்சம் குட்டியாக நிறையா பிஸ்கெட்ஸ் வர மாதிரி 18 to 20 பிஸ்கெட்ஸ் வர மாதிரி நான் எடுத்திருக்கேன். சரிங்களா? இந்த மாதிரி எல்லா பிஸ்கெட்டையும் நான் எடுத்துகிட்டு மேலே டாப்பிங்ஸில் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ், இது ஆப்ஷனல் தான், போட்டதுனா போட்டுக்கலாம். நான் கொஞ்சமாக கேஷ்யூஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு பதிலாக நீங்கள் பாதாம், பிஸ்தா, கேஷ்யூஸ் இது 3மே கூட மிக்ஸ் பண்ணி கூட மேலே டாப்பிங்ஸ்க்கு ஆட் பண்ணிக்கலாம். சரிங்களா? இது மாதிரி எல்லா பிஸ்கெட்லேயும் நான் மேலே டெக்கரேஷனுக்காக சும்மா லைட்டாக அது மேலே சாப்பிடும்போது நட்ஸோடு சாப்பிடும்போது குழந்தைங்களுக்கு அது இன்னுமே பிடிக்குது. நார்மலாக நம்ம கொடுக்குறதோட இந்த மாதிரி கொடுத்தோன்னா அது இன்னுமே பிடிக்குது. என் குழந்தைங்களோட ஃபேவரட்டான ஸ்நாக்ஸாகவே இது மாறிடுச்சு. 180 டிகிரியில் 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் பண்ணிவிட்டு பேக் மோடில் வச்சிடலாம். 10 மினிட்ஸ் ப்ரீ ஹீட் ஆனதுக்கப்புறம் 20-25 மினிட்ஸ் நீங்கள் பேக் பண்ணி எடுத்திங்கன்னா அந்த சைடில் ஃபுல்லாக கோல்டன் கலர் ஆகணும். கோல்டன் கலர் ஆச்சுன்னா உங்களோட பிஸ்கெட் ரெடி ஆகிடுச்சுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு வெளியில் எடுத்தோன்னே சாஃப்டாக தான் இருக்கும். ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உங்களுக்கு பேக் சைட் டெக்ஸ்சர் காமிக்கிறேன் பாருங்கள். அந்த அளவுக்கு நல்லா கிறிஸ்பியாக என்னோட கிட்ஸுக்கு இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். ஹிட்டான ரெசிபி. ஸோ உங்கள் வீட்டு கிட்ஸுக்கு இந்த பிஸ்கெட் ரெசிபிஸ் பிடிச்சதா இல்லையான்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆன்லைன் பேக்கிங் கிளாஸுமே ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸில் எடுக்கிறோம். கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டு உங்கள் ஸ்லாட்ஸை புக் பண்ணிக்கோங்க. வீட்டிலே எப்படி சத்து மாவு பண்ணுறதுங்கிற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன்.